கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினாலே நான் என்பதை வாழ்த்து வரவேற்கிறோம். ஜெபமே ஜெயம் என்பது 100% உண்மை. வேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாலே ரட்சிக்கும், சுகமாகும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. இப்போ தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக வார்த்தையை தியானிக்க போகிறோம். இது மிகவும் பவர்ஃபுல், இது ரொம்ப வல்லமையானது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலை இது ஆரம்பிக்கிறோம். காலை மாலை எப்போதும் இது மனதில் இருக்கிறது. நிச்சயமாக இது பலன் செய்யும். ஸோ இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு பேச, இந்த நாளிலும் நம்மோடு கர்த்தர் இணைப்பட, நம்மோடு பேச நாம் அர்ப்பணிப்போம். நம்மையே அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அதை கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது முன்பாக நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவை நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே. பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இயேசு கிறிஸ்துடைய திருத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்க எல்லாரையும் மாற்றினீரே. அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு மனமாய் எங்களை இணைத்த கிருபைக்கு நமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலையும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, வெளிப்பாட்டின் அறிவை கொடுப்பீராக. நீங்கள் எங்களோட என்ன வார்த்தையை கொண்டு பேச இருக்கிறீரோ அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதை எங்கள் செயல்படுத்த கிருபை செய்வீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Once again we welcome you dear people to this wonderful broadcast of ஜெபமே ஜெயம். அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. யோவான் 6:63 ஆண்டு சொல்ற, என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இப்போ 4:12 வாசிக்கிறோம், இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் வல்லமையா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதா இருக்கு, கருக்குள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை கேன் penetrate into any portion of your spirit, soul and body. எந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் கடவுளுடைய வார்த்தை சென்று அங்கே அற்புதத்தை செய்ய கடவுளுடைய வார்த்தை வல்லமை மிக்கதா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் உள்ள சென்று நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. அதான் பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை, இந்த அழியாத வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் வல்லமையாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான இந்த வார்த்தை எங்க பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நம்முடைய ஸ்பிரிட் மேனுக்கு போய் அங்கே இருளின் ராஜ்யத்துல இருந்தவன அன்பின் குமாரோடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள இது கொண்டு வந்திருக்கு. Imagine how powerful the word of God is. And next it is our soul. நம்மளுடைய அடுத்தது நம்முடைய மனது. இந்த வார்த்தை இந்த மனதுக்குள்ள செல்லும் போது ரோமர் 12:2 ரொம்ப முக்கியம். மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபம் உண்டாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சி, அது பிறகும் போதே பட்டாம்பூச்சியா பொருள். அது ஒரு புழுவாய் தான் இருக்கிறது. அது ஒரு ப்ராசஸ் வழியாகி போகுது. அது பேர் மெட்டமார்பிசிஸ். அந்த மெட்டமார்பிசிஸ்ன்ற வார்த்தை தான் ரோமர் 12:2 அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்துறாரு. உங்கள் மனது புதிதாகிறதுனால நீ மறுரூபம் ஆகிற. ஒரு புழு பட்டர்ஃப்ளை ஆகிறது, ஒரு புழு இன்னொரு
கலர்ஃபுல் புழுவாக மாறுச்சுன்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். இல்லை ஒரு புழு, இல்லை அந்த புழுவோடு இருந்துச்சுங்க, அந்த புழுவுக்கு இப்போ 2 கொம்பு இருக்குங்க, இல்லை அந்த புழுவுக்கு வந்து இப்போ ஏதோ கொஞ்சம் நீளமாக இருக்குங்க, கொஞ்சம் குண்டாக இருக்குங்கன்னா ஏன் பாருங்க, இந்த புழு வெறும் நடந்து கொண்டிருந்த புழு இப்போ பறக்குது. அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு தோட்டத்துக்கு பறக்குது. அழகா இருக்கு, அவ்வளோ வண்ணம் இருக்கு. அது வரைக்கும் இந்த புழுகிற ரகம்லாம் கிடையாது. இது பார்த்தா ரகைகள். இதுதான் மறு ரூபமாகிறது, மெட்டமார்பசிஸ். நிறைய நடக்குது, நிறைய உயிரினங்கள் நடக்குது. இதுதான் இந்த ப்ராசஸ் ஒரு பிரம்மாண்டமான ஸ்கேல்ல, பெரிய அளவுல தேவ பிள்ளைக்கு நடக்க முடியும். எப்படா இந்த வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனா இருக்கிற இந்த வார்த்தைகள் உள்ள சென்று மனதை புதிதாக்கும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே மறுரூபமாகுது. இனி என்ன ரூபத்துல இருக்க போறோம்னு தெரியல, ஒண்ணு மட்டும் தெரியும், இது எந்த ரூபத்துல எழுதப்பட்டிருக்கோ அந்த ரூபம் ஆகும். அப்படி என்ன ரூபம் ஆகுவோம் அப்படின்றத சங்கீதம் 112. இன்னைக்கு தரித்திரனா இருக்கலாம், இன்னைக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு கடன்ல இருக்கலாம். அதான் அந்த புழு மாதிரி இருக்கிற நிலை. நமக்கான அதிகாரம் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், நமக்கு எதுவுமே நீ கையில் இல்லாம இருக்கலாம், ரொம்ப வீக்கா இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, இந்த செயல்படும் போது, நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்குமா. ஒரு புழு கிட்ட போய் நீ பறப்பன்னு சொன்னா அதால நம்ப முடியாது. ஆனா அந்த ப்ராசஸ்க்குள்ள அது போகும்போது ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து நீ பறப்பன்னு அதுக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதால் பறக்க முடியும். இமேஜின் பீப்புள், ஒரு லாவா, ஒரு சின்ன புழு எங்க இருக்கு, ஒரு பட்டர்ஃப்ளை எங்க இருக்கு. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு இருக்கிற தரித்திரம், இன்னைக்கு இருக்கிற கடன், இன்னைக்கு இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற கேன்சர், இன்னைக்கு இருக்கிற பலவீனம், இதுவே பார்க்கறத நிறுத்திட்டு கர்த்தர் என்னை எப்படியாய் மாற்ற போகிறார், அதுவும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, க்ளூலெஸ்ஸா, எப்படி வரப்போறேன்னு தெரியாம, ஒரு பதில் இல்லாம இல்லை. வேற தெளிவாக சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களும் நன்மைக்கு எதுவான திட்டங்கள், உங்களை செழிக்க வைக்கிற திட்டங்கள், சமாதானத்துக்கு எதுவான திட்டங்கள், உங்களை வாழ வைக்கிற திட்டங்கள். இதுக்கு மேல நான் கேட்கிறேன், வேற என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஆனால் பிசாசு என்ன பண்றான்? நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, செத்த ஈக்கள் என்ன பண்ணுது, பரிமள தைலத்தை உண்டு பண்ணுகிற அந்த தைலக்காரனுடைய எல்லா பரிமள தைலத்தையும் அது என்ன பண்ணிடுது, நாரி கெட்டு போக பண்ணது போல. இன்னைக்கு பிசாசு கொஞ்சம் புளிப்பானது அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்றான், வெடிக்க பார்க்கறான். சபையும் விழித்து கொள்ளாமல் இன்னும் கண்டதையும் நம்பி கொண்டு பேசி கொண்டிருக்கிறது. எல்லாம் அங்கதான், இங்க ஒண்ணும் கிடையாது. இங்கே பாருங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேரோட இது கேட்கும்போது ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு கையில் 1 லட்சம் ரூபா ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் டைப் பண்ணுறாங்க ஒன்றும் வேணான்ட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு ஆப்பிள் ஃபோன் கையில் வச்சிருக்காராம், அது 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்க முடியுதான். ஆனால் அது ஒன்றும் வேணான்னு ஒரு யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அவங்களும் ஏமாந்து கொண்டு மற்றவர்களையும் ஒரு மாயத்தில் வைத்திருக்காங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசி. பிரசங்கி 10:19, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். சொல்லுங்க பாப்போம், பணமோ எல்லாவற்றிற்கும். The money answers everything. Money is useful in every way. It's useful for everything. பணம் கெட்டது கிடையாது. எந்த வேதம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லுதோ உண்மைதான். நானும் அதை விசுவாசிக்கிறேன், அங்கீகரிக்கிறேன். ஐஸ்வர்யவானாக தீவிரிக்காதேன்னு வேதம் சொல்லுகிறது. பணக்காரன் அவன் போய் ஒருத்தன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான், வெறித்தனமா இருந்தான், அது தப்பு. அது எல்லா விதமான பிரச்சனைகளையும் போய் சிக்கிக்குவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லுது. இப்போ நம்ம எதை என்கரேஜ் பண்றோம்? ஏக்கர் கணக்கு நிலத்தை வாங்கணும், நீ தங்கத்தை நிறைய சேர்க்கணும், இதுவே உன்னுடைய எண்ணமா இருக்கணும். இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. நாங்கள் சொல்ல வர்றதுனா, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. கர்த்தரை நம்பி செய்கிற வேலையில உறுதியாய் தரித்திருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல மகா பெரிய உண்மையையும் நேர்மையும் காட்டணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளை வளர்த்து கொள்ளணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான தாளுதலை வெளிக்கொண்டு வருவதற்கு சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும். சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை சேர்க்கும்.
you will end up being very rich. You don't have any other option. முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருத்தர் சோம்பலா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். அவன் எங்க தான் இருப்பான் கண்டிப்பா கடைசியா? ரிச்சா தான் இருப்பான், பணக்காரனா தான் இருப்பான். படிக்கிறவங்க நல்லா படிங்க, வேலை செய்யறவங்க நல்லா வேலை செய்யுங்க, ஊழியர் செய்ய நல்லா ஊழியர் செய்யுங்க. பாருங்க இங்க அற்புதம் பார்க்கிறோம் பாருங்க. நீதிமொழி 28 23 படிப்போம். தன் நாவினால் முகஸ்துதி நீதிமொழிகள் 28 27 23. யா சாரி 27 23. ஆமா. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. பார்த்தீங்களா? இது பாஸ்டர்ஸ்க்கு முக்கியமா சொல்றது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமா இரு. ஒரு ஊழியக்காரன் மந்தையின் மேல் கவனமா இரு. இது ஊழியக்காரனுக்கு மட்டுமா அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. யார் யார் எந்த வேலை செய்தாலும் அவர்கள் அந்த வேலையில எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அதுல நேர்மையா இருக்கணும். ரொம்ப செய்யற காரியங்களை புரிந்து அறிந்து என்ன பண்ணணும்? செய்யணும். இப்படி இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஒரு மனுஷனால ஏழையா இருக்க முடியுமா? நீ ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, ஒரு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா செய்றீங்க, கண்டிப்பா யூ வில் எண்ட் அப் இன் ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட். ஏதா அப்படி இருக்கவே முடியாது. இங்க உலகத்துல இருக்க சிஸ்டமே, ஒருத்தன் உண்மையா இருக்கிறான், நல்லா உழைக்கிறானா, கண்டிப்பா என்னதான் பண்ணுவான்? வேலைதான் போவான். அவனை அடக்கி வைக்க முடியாது. காலத்துல எங்க தாத்தா ரயில்வேல எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பியிருக்காரு சதர்ன் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர். அதை பார்த்துட்டு இந்த பையன் யாரு, அழகா இவ்வளோ இங்கிலீஷ் அழகா கையெழுத்து நல்லா இருக்கேன்னு என்ன பண்ணியிருக்காங்க? வேலைக்கு எடுத்துட்டாங்க. அப்புறமா இவருடைய உண்மைத்தன்மை எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவர் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாம இவர் வேலை செய்ததுக்கெல்லாம் நிறைய ரிவார்ட்ஸ், நிறைய ப்ரமோஷன்ஸ். அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலைலாம் தரன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் மறுத்துருக்கிறாரு. எங்கள் அப்பாவும் ரயில்வேல இருந்தாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் தாத்தா ரயில்வேவா, உங்கள் தாத்தாவோட வேலை அப்படியே உங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சா? இல்லை இவர் தனியாக பரிச்சை எழுதி தான் போனார் எங்கள் அப்பா. எது சொல்கிறேன்னா, அதில் பார்க்கும்போது ஒரே ஒன்று தெரியுது, வேலையில் சின்சியராக இருக்கும்போது ஒருத்தருடைய கையெழுத்து நல்லா இருக்குன்னா அது எவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கையெழுத்து என்ன பண்ணுது, ஒழுங்கா வருது. சில பேருடைய கையெழுத்துலாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கையெழுத்துலாம் எப்படி இருக்குது? சில நம்மளுக்கு டச் விட்டு போச்சுன்னா திரும்பி கையெழுத்துலாம் ஒழுங்காக வரமாட்டேங்குது. அப்போது ஒரு கையெழுத்தை பார்த்துட்டு அந்த வேலைக்காரன் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கான், அவன் வேலையை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். சொல்கிறேன் பாருங்க, உண்மையாய் இருந்து ஒழுங்காக வேலை செய்கிற கடவுளை அறியாத ஒருத்தனே மேலே வரும்போது, நான் அதான் திரும்பி திரும்பி கேட்குறேன், கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ஜனம், தேவனுடைய உடன்படிக்கை பெற்ற ஜனம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் முழுமையும் பெற்ற ஜனம், அபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடைய ஜனம் எப்படியே ஏழையா இருக்க முடியும், குறைவுல இருக்க முடியும்? நான் கேட்குறேன். புரியுதா என்னுடைய லாஜிக்? நான் என்ன கேட்குறேன்? ஆனால் இருக்க முடியும் தான் வேதம் சொல்லுது. ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாக. சும்மாவே ஒருத்தனை விட்டா கூட ஒழுங்கா வேலை செஞ்சா மேலே வந்துடுவான். ஆனா இங்க நல்லா வேலை செய்யறவங்களால கூட மேலே வர முடிய மாட்டேங்குது விசுவாசிகளாலேயே. தப்பான போதனை, தப்பான விசுவாசம். அன்றைக்கி நண்பர் ஒருத்தர், ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு. அவர் ஒரு காலேஜுக்கு போகிறாரு ரெக்ரூட் பண்ணுறது. நான் அவர்கிட்ட கேட்டேன், பசங்களாம் எடுக்க போகிறீங்களே, எப்பா விசுவாசி எவ்வளோ ஒருத்தன் வந்தால் கூட அவனை விட்டுறாது, அவனுக்கு வேலை தெரியலனாலும் அவனை எடுத்துருப்பா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் பார்த்த இடத்துலலாம் பார்க்குறேன், எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த விசுவாச கூட்டம், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போதான் தெரியுது
பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை அவருடைய இன்டெலிஜென்ஸ் இல்லை, போதனை என்னத்தை கேட்கிறான், என்னத்தை அவன் சபை போதிக்குது, அது எப்படி உள்ள எடுத்துக்கிறான். ஒண்ணுமே தெரியாத விக்கிரக ஆராதனை பண்ற ஒருத்தன் கடவுள், உண்மையான கடவுளை விட்டுட்டு கள்ளி மண்ணி கும்பிடுறவன நல்லா அறிவு இருக்கு, இவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இல்ல இல்ல, இந்த தவறான போதனைகள் பார்த்தோம்ல, இந்த செத்தை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நாரி கெட்டு போகப்படுது. ஒருத்தன் நல்லா தான் இருக்கான், அவன் பிரில்லியண்டா தான் இருக்கான், அவன் இன்டெலிஜென்டா தான் இருக்கிறான், அவன் இவன் கடவுளுடைய அனுக்கிரகமும் அருளும் வரும்போது இன்னும் நல்லா தான் ஆகுறான். ஆனால் இந்த போதனைகள் ஒருத்தர் என்ன பண்ணுது, கெடுத்து அவனை அப்படி ஆக்குது. ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, இனி இப்படி இருக்க போறது கிடையாது. Days are coming, our children are going to be great and the church is going to be the head of everything. நம்ம தான் எல்லாத்தையும் செய்ய போறோம், நம்ம தான் உயர போகிறோம், நம்ம பிள்ளைகள் தான் எல்லாத்தை விட அதிகமாக இருக்க போகிறார்கள், சாமர்த்தியார்களாக இருக்க போகிறார்கள். இதை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்து, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. நீ தான் டாப்னு சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் சொல்றார், நீ கீழாக இல்லை மேலாக இருப்பா என்ற. நம்மளும் ஒரு தவறான ஒரு மனநிலையில் இருந்துட்டு, நம்மளும் ஒரு குறுகிய மனநிலை, நம்மளும் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்துட்டு, நம்ம பிள்ளைகளுக்கு அதை அப்படியே கொடுத்து சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் அழிய இனி கடவுள் விட மாட்டாரு, நாங்களும் விட மாட்டோம். ஆகவே தான் இதை பேசுகிறோம், ஆகவே தான் சொல்லுகிறோம், சபை ஐஸ்வர்யமா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் செழிப்பா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பம் முன்னேறணும். ஏனென்றால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். ஏன் பணம்னாலே பாவம் செஞ்சிடணும்னு ஏன் நினைக்கிறோம்? நல்லது செய்யறதுக்கு பணம் வேணுங்க, நிறைய வேணும். நிறைய நல்லது செய்யறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. சபை நடத்தி பாருங்க, தெரியும் எவ்வளவு பணம் தேவை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு. நல்லா சொல்றேன், ஒவ்வொருவரும் நல்லா செழிக்கணும், ஒவ்வொருவரும் முன்னேறணும், ஒவ்வொரு குடும்பமும் கோடீஸ்வரலா இருக்கணும், ஒவ்வொரு விசுவாசியும் கோடீஸ்வரலா இருக்கணும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கர்த்தருடைய ஆசை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில், சில பேரோட வீட்டில் இருக்குன்னு சொல்லல, இல்ல இல்ல, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படலாம், ஆனா சிலர் மட்டும் தான் ஆஸ்தி ஐஸ்வர்யத்துல சொல்லல. இட் இஸ் பிரின்சிபல். இது ஒரு விதி, இது ஒரு பிரமாணம், இட்ஸ் a law. நீ இப்படி இருந்தா இது நடக்கும், அவ்வளவுதான். சோம்பேறியா இருந்தா தரித்திரனாவ, சுறுசுறுப்பா இருந்தா செல்வந்தனாவ. உலகத்திலே இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுன்னா தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற மிகப்பெரிய சக்தியோடு இருக்கிற நம்ம மேல. அதனாலதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுவோம். மீண்டும் நாளைக்கு வருகிறோம், தொடர்ந்து பேசுவோம், கர்த்தருடைய வருகை வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம். இதை இறக்கி கொண்டே இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்க மக்களை வாழ வைங்க, இந்த கிருபைக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே செழிப்பாரலாக, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே இவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பெருக செய்து எல்லாவற்றுக்கும் பணம் உதவட்டும். ஆண்டவரே, நல்ல படிக்க வைக்க பணம் உதவட்டும், நல்ல திருமணங்களை நடத்தி வைக்க பணம் உதவட்டும், ஊழியர்களை செய்ய பணம் உதவட்டும். கர்த்தாவே, மருத்துவமனையில் இருந்து பார்த்து கொண்டவர்கள் அற்புத சுகத்தை பெற்று வீடு திரும்புவார்களா, கேன்சர்ல போராடி கொண்டவர்கள் விடுதலை பெறுவார்களா, கர்த்தாவே திருமணம் ஆகலே என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு திருமணம் உண்டாகட்டும், பிள்ளை இல்லை என்றவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்களாக. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக. எல்லாவற்றிலும் வாழ்வு உம்முடைய சித்தம், அதை நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தத்தின் அடிப்படையில் அப்பா நாங்கள் ஜெபித்தபடினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறபடினாலே, நாங்கள் விரும்பி உங்க சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறபடினால நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் உங்க சித்தம் நடக்கும் என்று விசுவாசத்தை கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கணவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி கிருபை இருக்கிறவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமானபடினால் உங்கள் மேல் உங்கள் சந்ததி மேல் வந்து பலிப்பதாக. தேங்க்யூ பீப்புள், லவ் யூ so much, God bless you. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிருத்திவி. God bless you people, love you so much.